Welcome to Kritika Vlog. So இன்னைக்கு day 1 in Chennai. நாங்க வந்து நல்லா குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு இப்போ நாங்க எங்க போறோம்னா முருகன் இட்லி ஷாப். ஸோ மலேசியால எங்க நிறைய பேர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்க போனீங்கன்னா மறக்காம முருகன் இட்லி ஷாப்பை நீங்க ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போ ஹோட்டல்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 13 நிமிஷம் வாக்கிங் டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம டிரான்ஸ்போர்ட்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். ஆனா நம்ம வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படி சுத்தி பார்த்துட்டு இடத்த ஆமா மழை வர போய் போற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருட்டுது, காத்துல பலமா அடிக்குது. போயிட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் அடிச்சு விடலாம். வாங்க போலாம். வாங்கப்பா, அவனும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ரோட்ல. இப்போ வந்து நான் நடந்து வந்துட்டு இருக்கோம். இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். பார்த்து தான் நடக்கணும், திரும்பி பார்த்தா நடக்கணும். ஏன்னா புதுசா இருக்கு, எல்லாரும் ஒரு மாதிரி பயங்கரமா காடியில ஓட்டிட்டு இருக்காங்க. இடம் என்னமோ கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த சந்தில தான் நடந்து போறோம். வாங்க. ஆட்டோ தேவை நான் கூப்பிடுறேன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் நம்ம ஆட்டோ ஆஃபர் பண்றாங்க. பட் இப்போ நம்ம கொஞ்சம் நடக்க போறோம். ஆட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பண்ண போறேன். பட் இப்போ நான் நடக்கணும். இங்க என்னதான் இருக்கு பாக்குறதுக்கு நான் நடக்கணும். இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கத்து போகணும். அப்பதான் அந்த முருகன் இட்லி ஷாப் நம்ம போக முடியும். ஸோ ஐ திங்க் நம்ம அப்படி போகணும். இப்போ தாண்டது ரோடு தாண்டதுக்கே பயமா இருக்கு. இந்த ஆட்டோ வேணுமா காடி வேணுமா கேக்குறீங்க. இந்த மாதிரி கூட்டு போறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம் SM சில்ஸ் முன்னுக்கு இருக்கும். அப்படியே லைட்டா நம்ம தாண்டணும். தாண்டி போயிட்டோன்னா நம்ம அங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் அடிச்சு விட்டு அப்புறம் சுத்துவோம். ட்ரை பண்ணதான் நாங்க நின்றுட்டு இருக்கோம். உள்ளாரமா கையை வச்சிருவோமா? அப்படி அதுங்க வரச்சிமா லேசானா பரவாயில்ல. கை காட்டா நிப்பாங்க. நீங்க என்ன கை காட்டுற ஹாய்ண்டு கை ஆட்டோ போய் வாங்க. அப்படி போயிடலாம். ரெடியா வாங்க பாய்ஸ். கேமராமேன் தாண்டிட்டான். நாங்க தான் இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த கேப்ல போறது தெரியல. ஒரு பெடஸ்ட்ரியன் தாண்டி கூட்டு போங்க. அந்த காடியோட ஸ்கூட்டர் வந்துட்டாங்க. இல்ல வரட்டாமாமே டுர். இந்த கேப் போட்டீங்கன்னா உள்ள வாங்கடா, கொஞ்சம் உள்ள வாங்க. ஆஹா, இங்க இந்த கை பவர்லாம் நம்மளால மலேசியால என்ன எல்லாம் ஹார்ன் பவர் தான். எல்லாம் ஹார்ன் பவர். கை போட்டா ஆட்டோ நின்று போல் இருக்குண்ணே. அதான் இல்ல நாங்க தாண்ட போறோம். கை போட்டீங்க அப்படின்னு இல்ல, அதான் தாண்டதுக்கா அப்படின்னு தாண்டதுக்கெல்லாம் கை போடுவீங்க. அதான் ஆட்டோ நிறுத்தது. ஆஹா, பலமா காத்து, பயங்கர காத்து. கொஞ்சம் இரு கேமராமேன் வரும். ஸோ ரொம்ப நேரம் ஆகுது. ஸ்டோப் லைட்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்க தாண்டி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அச்சீவ்மென்ட், ரோட் தாண்டிட்டோம். இந்த இடத்த பாக்கும்போது லைட்டா எனக்கு கேரளா கூடு வைப் தான் வருது. அந்த நடுவுல பாலத்துக்கு கீழ நடுவுல பாதை காடி போட்டு பாலத்தை வச்சு சொல்றீங்களா? அந்த கூடுல ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்ட ஒரு பாலம். எனக்கு இந்த கடை வரிசைகளா பார்த்தாலே அந்த கிளாங்ல இந்த இந்தியா ஸ்ட்ரீட் சொல்றியா? ஸ்ரீகுமரன்ஸ், ராஜி சில்க் பேலஸ். இங்க நிறைய துணி வந்து நிறைய பேர் பெரிய பெரிய கடை வச்சுதா. ஆக்சுவலி சாத்துக்குடி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் ஆன்லைன்ல குடிக்கிறது நான் பாத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி கடையா தான் இருக்கு. ஏன்னா மலேசியால சாத்துக்குடி நான் குடிச்சது இல்ல போல, அந்த பழம் இல்ல போல. அதனால நாங்க வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சோம். சாத்துக்குடி லைம் இல்லையா? லைம் தான், பட் அந்த லைம் நம்ம கிட்ட இருக்கு. கொஞ்சம் பெரிய லைமானே தெரியல. அவர்கிட்ட கேட்போம். நம்ம கொஞ்சம் மின்னுக்கு போயிட்டு லெஃப்ட் வளைஞ்சா கடை வந்துடும். ஓகே வாங்க போலாம். ஆனா முதல்ல நம்ம தாண்டிடுவோம் பெட்டர். திரும்பி ஐயோ, மலேசியாக்கோ சென்னைக்கோ பழக்கப்பட்ட ஒரே மூஞ்சினா திரும்ப பையா தான். அங்கேயும் பையா தான், இங்கேயும் பையா தான். பையா அதுதான் எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. வியாசா அங்க என்ன வியாசாவா இருக்கோ அது இங்க இருக்கு. இங்கேயும் நிறைய வடக்கன் ஜூடியோ. இந்த கடைக்கு போனோம். ஜூடியோ என்னன்னா இது வந்து இங்க ஒரு லோக்கல் ஃபேஷன் மாதிரி ரொம்ப ஃபேமஸ் இங்க ஜூடியோ. அப்புறம் நம்ம வரும்போது கேப்பே இல்ல, கேப் இல்லாம தான் நடக்கணும், பார்த்து தான் நடக்கணும். அந்த ஒரு வெள்ளை கோடு மஞ்சள் கோடு போட்டுருப்பாங்களா? ஆமா, ரோட்ல இந்த வெள்ளை கோடு மஞ்சள் கோடு எல்லாம் இருக்குமா? அதெல்லாம் இல்லையேங்க. அந்த கோடே நான் பாக்கலையே. ஏன் அந்த கோடு இல்லைங்க? நம்மளா இந்த வெள்ளை கோடு இருக்கும் நம்ம போறதுக்கு, காடி எல்லாம் போறதுக்கு. நம்ம மறுபடியும் தாண்டணும். அதுதான் பெரிய வேலையே. தாண்ட முடியுமான்னு தெரியல. செம்ம ஹெவியா இருக்கு, ரோடு பிஸியா இருக்கு. இப்ப மலேசியால பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டிராஃபிக் லைட்ஸ் இருக்கும், ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்க டிராஃபிக் லைட் ரொம்ப குறவா இருக்கு. அவ்வளவு பிஸியா இருக்கு ரோடு. தாண்டறதுக்கே யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி தாண்ட போறோம். வந்துகிட்டே இருக்காங்க. ஓ, யாருக்கு சார் பெல் அடிக்கிறீங்க? யாருக்குதான் அடிக்கிறீங்க? நாங்க ஒரு ஓரமா தானே நிக்கிறோம். வளைய போறதுக்கு ஒரு வாகனம், சைட்டு போறதுக்கு ஒரு வாகனம். சிக்னல் எங்கயா இருக்கு? சிக்னல் தான் இல்ல. நம்மளா கேரளா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடமா இருந்தாலும் இங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்னல் லைட் இருக்கும். ஸோ போறதுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் வந்து அது ஈஸியா இருக்கும். பட் இல்ல. ஸோ அதனால நான் ஸ்டாப்பா வண்டி வந்துகிட்டே இருக்கு, காடி போய்கிட்டே இருக்கனால நம்மளால ஒரு கிராஸ் பண்ண முடியல. தூசியா இருக்கு. இது இங்க மெட்ரோ வேலை போயிட்டு இருக்கனால தூசியா இருக்கா இல்ல நார்மலாவே தூசியா தான் இருக்குமான்னு தெரியல. ஓலாவோட ஸ்கூட்டரு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபைனலா இங்க ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். ஸ்கேரியா இருக்கு தாண்டறதுக்கு. ஸோ தாண்டிடும். ஸோ கிட்ட வந்துட்டோம். நம்ம கடை கிட்ட போறோம். ஃபைனலி we have reached
ஓகே, முருகன் இட்லி ஷாப்க்கு நம்ம கடைசியா வந்து சேர்ந்தாச்சு. பட் இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம எங்க போனாலும் நினைக்கிறேன் ஆட்டோ இல்லைன்னா கேப் புக் பண்ணி போறதா நம்மளுக்கு சேஃப். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ணி தெரியல, நம்மளுக்கு ரோடுலாம் கிராஸ் பண்ண தெரியல. இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். நீங்க கையில வந்து ஆட்டோ நிறுத்துறது கொண்டு தான் உதவி. ஆமா ஆமா, நாங்க கேரள கை ஸ்டாப் பண்ணோம்னா ஆளுங்க காடி நிப்பாங்க, இங்க வந்து ஆட்டோ நிக்கிறாங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. சோ இந்த இட்லி கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. மலேசியால இருந்து யார் வந்தாலும் முதல்ல நேரம் இங்க தான் வருவாங்களா, ஏன்னா அவங்களோட அந்த இட்லி, இந்த சாம்பார் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து முருகன் இட்லி ஷாப் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் உள்ள சாப்பாடு டெஸ்ட் பண்ண போறோம், வாங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு டைம் வந்துட்டு லஞ்ச், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். எத்தனை பீஸ் வரும்? சிங்கிள் தானே? ஓ சரி சரி. ஓகே, முருகன் இட்லி ஷாப் தானே. நம்ம அண்ணா உங்க பேர் கோவிந்தராஜ். சிஎன்ஜிடி ரோடு முருகன் இட்லி கடை. ஸ்பெஷல் ஐட்டம் சின்ன வெங்காயம் பொடி, ஆனியன் ஊத்தப்பம், பன்னீர் பட்டர் தோசை, சுசியம், சக்கரை பொங்கல், முருகன் இட்லி, ஸ்வீட் பொங்கல். இது ஸ்பெஷல். இதெல்லாம் ஸ்பெஷல். ஓகே, நார்மலா இது இட்லி, நெய் தோசை, பொடி தோசை, பன்னீர் தோசை, ஆனியன் ரவா, ஆனியன் ஊத்தப்பம், ஆனியன் ரவா. மலேசியால இருந்து நம்ம இங்க வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க முருகன் இட்லி கடைக்கு போங்க. ஏன் அவ்வளவு இங்க ரொம்ப இட்லி வேற படி சோடா அதெல்லாம் பியூர் இட்லி. சரி, சுசியம் வந்து சாப்பிடுறீங்களா? என்னது சுசியம்? சுசியம். ஓகே, கொடுங்க. வடை சேம் இருக்கும், பட் இன்சைட் வந்து இட்லி 3 கால் மிக்ஸ் ஆகிடும். ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். வடை சேம், பட் இன்சைட் வந்து 3 கால், அதாவது பாசிப்பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய், கோகனட் அண்ட் ஜாங்கிரி. இன்சைட் இட்லி. ஓகே, மார்னிங் ஸ்பெஷல். ஓகே, மார்னிங் ஸ்பெஷல் சுஷியம். அண்ணா ஒன்னோட கொடுக்குறாரு. சரி, தனியா சாப்பிடக்கூடாது, அந்த ஸ்வீட்டோட சேர்த்து சாப்பிடணும். இல்ல உள்ள காட்டுறதுக்கு. ஆமா, சாப்பிட்டு வெளியே வந்து வடை, உள்ள வந்து நிறைய ஐட்டம் போட்டுருக்காங்க. கோகனட், கருப்பட்டி சினி மாதிரி இதை போட்டுருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கு. வெளியே வர மாதிரி தான் இருந்துச்சு. புழுகு கொழுக்கட்டை சாப்பிட்ற மாதிரி. பசிபா எது என்னதுண்ணே? புதினா. சரி, இது கொத்தமல்லி. ஓகே, பொங்கல் ட்ரை பண்ணி ஆகணும். நான் பொங்கல் ரொம்ப சாப்பிட மாட்டேன், பட் இங்கே ரொம்ப பேர் பிரேக்ஃபாஸ்ட்னாலே பொங்கல் தான் சாப்பிட்றேன். இங்கே ஆமா, படத்தில் பார்த்துட்டாங்களா, இட்லி வடை பொங்கல் அந்த மாதிரி ஒரு செட்டாக சாப்பிடுவோம். ஆமாம், எல்லா சட்னியும் காரமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஐ லைக். ரொம்ப காரமாக முடியாது, ஒரு அளவு கொடுக்க முடியாது. சாப்பிட்டா சாம்பார் நிறைய போட்டேன். சாம்பார் நிறைய போட்டிங்கன்னா காரம் வரும். சாம்பாருக்கு கொஞ்சம் காரமாக இருக்கு. எந்த மாதிரி நார்மல் டீ பொடி. சரி, அது கார்லிக் பொடிக்கு நார்மல் டீ பொடி. ஓகே, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இது மல்லி சட்னி, புதினா சட்னி. ஓகே, 4 சட்னி, சாம்பார் அண்ட் சாம்பார். ஓகே, இது நார்மல் கீ பொடி இட்லி ஃபுல்லாக போட்டேன். கீ பொடி இட்லி, முருகன் இட்லி ஸ்பெஷல். முருகன் இட்லி ஸ்பெஷல் இதுதான். அப்போ இதுதான் முதல்ல. அண்ட் கண்போட இருக்கு, தனியாக கண்போட. சூப்பர், செம்ம உரப்பா இருக்கு. ரொம்ப காரமா இருக்காது, லைட்டாவும் இருக்காது, மீடியமா. ஆமா, அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப காரம். நான் பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். இது பூண்டு காரமா இருக்காது. சாம்பாருக்கு தனியா ஒன்று கொடுக்கணும். யூடியூப் சேனல் கிரெடிகா மலேசியாவுக்கு வாங்கினேன், வந்து மலேசியாவில் கடை திறக்கினேன், பிச்சுக்கிட்டு போவோம். இந்த மாதிரி ஒரு பொடி இட்லி நான் சாப்பிட்டது. ஒரு இட்லி ஒரு மாதிரி ரகமா இருக்கு. ஓ, இது கார்லிக் பொடி இட்லி. ஓ, என்ன சூப்பரா இருக்கு. மேல பொடி சக்கரை பொங்கல் 300 கோடியா? விஜய்க்கு சம்பளமா? வாவ், வலிக்கிட்டு போய் நேற்று ஃபிளைட்ல அடைச்ச காது இப்போ வரப்புல ஒப்புனது. இப்ப நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து காஃபி மாமா. சோ சென்னை வந்தோன்னா எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், டீ ட்ரை பண்ணி ஆகணும். நம்ம பக்கத்துல, நம்ம முருகன் இட்லி கடை பக்கத்துலேயே வந்து காஃபி மாமான்னு ஒரு காஃபி ஷாப். ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு சுக்குமல்லி காஃபி, 2 சென்னை ஸ்பெஷல் டீ ஆர்டர் பண்ணிருக்கோம். ட்ரை பண்ணுவோம். அக்கா தான் போட்டுட்டு இருக்காங்க. சோ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நாளைக்கு முடிஞ்ச லுங்கி வாங்கிக்கிறோம். வாங்கி காட்டிட்டு மாஸ்டர் ஒரு டீ சொல்லி பெஞ்சில் உட்காந்து குடிக்கலாம். ரெடி ஆயிடுச்சா? டீ ரெடி ஆயிடுச்சு. பார்க்காம இன்னமும் போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. பார்க்க நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? நல்லா இருப்பா போடா. டீ எடுத்தோன்னே டேஸ்ட் பண்ணி அப்புறம் குடிக்கணும். மண் தெரியல, சின்னதா இருக்கு. சரி, ஓகே தான். நாங்க 2 டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு சுக்குமல்லி காஃபி. ஸோ டீ தான் மெயினா நம்ம ட்ரை பண்ணோம். ஆஹா,
இது ஸ்பெஷல் டீ வந்து உள்ள வந்து அந்த கொஞ்சம் மசாலா மாதிரி எதுவும் போட்டிருக்காங்க. உள்ள மசாலா இருக்கு. இங்க அந்த பால் ஒரு மாதிரி நல்ல அந்த பால் டேஸ்ட் நல்லா வருது. நல்லா இருக்கு. எனக்கு டீ இறங்கணும் தானே இப்பதானே முடியாது. ஆமா என்னமோ குறையுது டீன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது சாய் மாஃபியா 55 டிராவல். அப்படி நீங்க கேரளா நல்ல காஃபி நல்ல டீ குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல இந்தியன் குசின் சின்ன சின்ன சாப்பாடு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சாய் மாஃபியா விசிட் பண்ணுங்க. இங்க கிடைக்கிற டீ மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா அங்கேயே வந்து ஒரு சென்னை டீ நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். டீ வந்து நான் குடிச்ச வரைக்கும் நல்ல அந்த ஒரு பாலுக்கும் அந்த டீக்கும் நல்ல அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. உள்ள வந்து கொஞ்சம் மசாலா மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து சுக்குமல்லி காஃபி. பால் பாத்தீங்களா திட்டா மேல வந்துச்சு. சுக்குமல்லி காஃபி வெள்ளை கலர்ல. பன் பட்டர் ஜாம். பன் பட்டர் ஜாம். ஓகே சாப்பாடு டெம்ப்ட் ஆகுதுன்னு அடுத்து முதல்ல வந்து சுக்குமல்லி காஃபி. இல்ல இது வேற என்னமோ பாதாம் பால் கொடுத்துட்டாங்களோ. பாதாம் பாலோ அக்கா இது என்ன சுக்குமல்லி காஃபியா? ஒயிட் கலர்ல வரும். இருக்கு இங்க சுக்குமல்லி காஃபி ஒயிட் கலர். சுற்றி இங்க சுக்குமல்லி காஃபி ஒயிட் கலர். என்ன கதைன்னு எனக்கு தெரியல. சுக்கு ஆனா சுக்கு பத்தி இதை கேட்டுக்கடா. நல்லா இருக்கு சார். பாதாம் பால் டேஸ்ட் நல்லா ரொம்ப ரொம்ப ஹெவியான பாதாம் பால் டேஸ்ட் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சுக்குமல்லி ஆனா பாதாம் ஒரு நம்ம தான் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கோம் பிளேஸால. இதுதானே ஒரிஜின். இங்கிருந்து வந்துதான் அங்க. அதுவும் உண்மைதான். சரி அடுத்தது ஃபில்டர் காஃபி. ஓகே ட்ரை பண்ணிடலாம். காஃபினா இப்படி இருக்கணும் சார். ஆடை பாருங்க சூப்பரா இருக்கு. இதான் ஆடை. ஆனா இதே மாதிரி சாய் மாஃபியால கிடைக்கும். ஃபில்டர் காஃபி சாய் மாஃபியால குடிச்சிருங்க. அந்த டேஸ்ட் வரும். பட் இங்க நல்லா திக்கா சூப்பரா. ஐ ஓகே 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 ஜோக்கர் ஃபில்டர் காஃபி. I'm not a coffee person but நைஸ் ரைட். நல்லா இருக்கு தானே. இது குடிச்சோன தொண்டையில ஜோக்கா இருக்கு. ஒரு மாதிரி உரப்பா இருக்கு. actually நம்ம இங்க வந்ததே வந்து காஃபி டீ. ஆமா ஆனா சுக்குமல்லி காஃபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையா அவுட் ஆஃப் டாபிக் இது. நான் இங்க வந்ததுல இதான் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப. இது டிஃபரெண்டா இருக்கு. நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. பட் இது நல்லா டிஃபரெண்டா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா. ஓகே அடுத்து நம்ம இறங்குவோம். சோ பன் பட்டர் ஜாம் இங்க இப்படிதான் இருக்கு. மேல அழகா ஜாம் போட்டாங்க. நடுவுல ஒரு பட்டர் தடவி விட்டாங்க. அப்புறம் பிரெட்ல வந்து நல்லா பெருசு பெருசா கொடுக்குறேன். வாவ். அங்குள்ள பன் பட்டர் ஜாமுக்கும் இங்கேயும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல. பட் ஐ ஸ்டில் ப்ரிஃபர் சாய் மாஃபியாவோட பன் பட்டர் ஜாம். அதனால அவ்வளவு டிஃபரன்ஸ் இல்ல. டேஸ்ட் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இல்ல. அதுதான் இருக்கு. ஒரு 2-3 வாங்கி சாப்பிடலாம். 2-3. ஆமா. ஓகே. ஏன்னா not too sweet. ஆமா. நம்ம சில இடத்துல பார்த்தோம்னா ஜாம் வந்து ரொம்ப இனிப்பா. ஆமா. ஒவ்வொரு தெகட்டி ரெண்டு சாப்பிட்டாலே. பட் இது அந்த மாதிரி கிடையாது. நல்லா இருக்கு. ஸோ டீ பன் பட்டர் ஜாம் குடிச்சிங்கன்னா உங்களோட நேரம் அப்படியே நல்லா ஜாலியா இருக்கும். அடிக்கிற காத்துக்கு அப்படியே செம்மையா இருக்கு. சூடா ஒரு டீ பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டாதான் வந்து நமக்கு ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்குமா? 3 பேர் ஏறலாமா? முதல்ல ஆட்டோல ஏற போறோம். வாங்க ட்ரை பண்ணுவோம். ஆனா உங்க பேர் என்ன? கோவிந்த். ஓகே கோவிந்தன் நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலி 150 ரூபா இங்க இருந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ போறதுக்கு. இன்னும் 2 ஆட்டோ. ஏறு ஒரு ஆள் அங்க போ, ஒரு ஆள் இங்க வா. நாங்கயா நீ வந்து இப்போ நீ என்ன பண்ணு மைக் கிட்ட அதுல கனெக்ட் பண்ணிக்கோ. நீ எங்கடா ப்ரோ வாங்க ராகேஷ். வாழ்க்கையில முதல்ல வந்து ஆட்டோல ஏறறோம். ஃபுல் வைப் ஆகுது. நாங்க வந்து படத்துல பார்த்தது முதல்ல ஆட்டோல ஏறறோம். ஒரு மாதிரி பயங்கரமா தான் இருக்கு. ஹராமா இருக்கு பாக்குறது. ஒரு மாதிரி டேய் பாத்து வாங்கடா டேய். நம்ம பையனுக்கு வந்து இன்னொரு ஆட்டோல ஏறறானுங்க. ஆனா எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? கார் இப்போ வந்து ஆட்டோ. ஓ ஓகே. ஃபுல் அண்ட் மனுஷன் தான் எனக்கு டியூட்டி. ஓ ஆமாங்க. டிரைவர். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஒண்ணு இல்ல. ராயப்பேட்டா மணி பிச்சன. ஓகே. வாவ். ஒயிட் ரோட். இங்க தானா? ஓகே. गाइस சிக்னலே இல்ல गाइस. சிக்னலே போட மாட்டறாங்க. பூந்து 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 வராங்க. எனக்கு அப்படியே ஆடுது உள்ளலாம். ஐயோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். ஆட்டோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம டீம் இருக்காங்க. வாங்க கேப்போம் என்ன ஃபீல் பண்றாங்க. ஆடிட்டே வந்து நான் சொல்லிருப்பேன் ப்ரோ இறங்குனாலுமே அப்படியே இருக்குது ப்ரோ எனக்கு. அதுல போயிருக்கேன். இல்ல மாத்திர ஏய் வராங்க பூந்து பூந்து. ஆனா போன் அடிக்கவே இல்லை தெரியுமா? போன் அடிக்கலையா? எங்களுக்கு அடிச்சிருக்காங்க. இவரு வேற அப்படின்றாரு. யாரு இவனா? ஆட்டோக்காரர் எப்படி போறான் பாரு அப்படின்ற